அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அன்போட இளங்கோ பேசுகிறேன். இந்த பதிவில் புதுச்சேரி சித்தர் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் உள்ள சித்தர் ஜீவசமாதியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மணக்குள விநாயகர் என்பது மண்ணாலான விநாயகர், அதை தான் மணக்குள விநாயகர் என்று பெயர் வந்தது. அந்த மண்ணாலான விநாயகரை வழிபட்ட சித்தர் தான் அங்கேயே ஜீவசமாதி அடைந்துள்ளார். அந்த காலத்தில் அதாவது மண்ணால் பிடித்த விநாயகரை அங்கு பக்கத்திலேயே ஒரு குளக்கரை இருந்திருக்கிறது. அந்த குளக்கரையில் அந்த சித்தர் வழிபாடு செய்து அந்த மகிமையோடு அங்கு வாழ்ந்து வந்திருந்தார். பின்னர் அங்கேயே அவர் ஐக்கியமாகிவிட்டார். அவர் பெயர் ஓம் ஸ்ரீ தொலைக்காது சித்தர். அதாவது அவருடைய காதில் பெரிய ஓட்டை இருக்கும். பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஓட்டை தெரிஞ்சனால அவர் பேர் என்னென்னா தொலைக்காது சித்தர்னு மக்களால் வழிபாடு செய்யப்பட்டவர். அப்படி அவர் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு என்று தமிழ்நாடு எல்லையில் அவர் வாழ்ந்து வந்திருக்கிறார். தினந்தோறும் அங்கிருந்து திருச்சிற்றம்பலம் ஏரியாவிலிருந்து நமது வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலுக்கு அங்கேயே அந்த குளத்தில் குளித்துவிட்டு சிவனை வழிபட்டுவிட்டு நேராக புதுச்சேரியில் உள்ள இந்த மணக்குள விநாயகர் ஆலயம் இருக்கும் இடத்தில் அந்த காலத்தில் மண் அப்படியே பக்கத்திலே குளம் இருந்திருக்கிறது. அந்த குளத்துக்கு அருகில் இவர் மண்ணால் ஆன விநாயகரை வழிபாடு செய்து அதன் பிறகு இறுதி காலம் வரை அங்கேயே வாழ்ந்து கடைசியில் அங்கேயே அவர் ஜீவசமாதி அடைந்து விட்டார், அந்த குளக்கரையிலேயே. பின்னாளில் அந்த விநாயகரை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று பிரெஞ்சுக்காரர்களும் பல முறை அந்த விநாயகரை எடுத்துக்கொண்டு சென்று கடலில் போட்டுவிட்டார்கள். கிட்டத்தட்ட 20-25 முறை போட்டுவிட்டார்கள். ஏனென்றால் அங்கு மக்கள் வழிபாடு செய்யும் பொழுது கூட்டம் கூடுகிறது. எனவே இந்த வழிபாடு தடையை உருவாக்க வேண்டும், கூட்டத்தை சேர்க்கக்கூடாது என்று அவர்கள் கடலில் போட்டு விடுவார்கள். ஒரு சில நேரங்களில் உடனே அந்த மண்ணாலான விநாயகர் மீண்டும் அதே இடத்தில் அமர்ந்து விடுகிறார். இப்படியாக போட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது கடைசியாக இவரை அந்த பிரெஞ்சு கலெக்டர், அந்த காலத்தில் ஆட்சி புரிந்தவர், இது பக்கத்திலே போட்டால் உடனே வந்து விடுகிறார், என்ன ஆச்சரியம் என்று தெரியவில்லை. எனவே ஸ்டீம்பர் போட்டில் நடுக்கடலில் எடுத்துக்கொண்டு போய் போட்டுவிட்டால் இதுக்கப்புறம் வரமாட்டார்கள், அதே போல் மக்களையும் விரட்டி விடலாம் என்று, அதாவது நிரந்தரமாக அங்கே பூஜை செய்ய விடக்கூடாது என்று பிரெஞ்சு கலெக்டர் ஆர்டர் போடுறாரு. அதேமாதிரி எல்லோரும் அந்த மண்ணாலான விநாயகரை தூக்கின்னு போயிட்டு கடலில் போட்டுறாங்க. இனிமேட்டு வரமாட்டாங்கன்னு நினைக்கும் பொழுது அதே போல் எப்படி இருந்தாரோ மீண்டும் அதே இடத்தில் விநாயகர் அமர்ந்து விட்டார். மறுநாள் மக்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது. பிரெஞ்சுக்காரருக்கு ஆச்சரியமாகிவிட்டது. இது ஏதோ ஒரு சக்தி உள்ளது என்று அவரே உணர்ந்து பின்னர் அந்த கோயிலுக்காக அவரே சில நன்கொடைகள் செய்து சில பொருட்களையும் தானமாக கொடுத்தார், வழிபட்டார் என்பது வரலாறு. அந்த அளவுக்கு அந்த மண்ணாலான விநாயகருக்கு பவர் எப்படி வந்தது என்றால் அந்த சித்தர் வழிபாடு தான் அந்த பவர், அந்த சக்தி, காந்த அதிர்வலைகள் அங்கு வீசிக்கொண்டிருக்கிறது. அதே போல் அந்த சித்தரின் இப்பொழுது அவருடைய சிலை, தொலைக்காது சித்தரின் சிலை இப்பொழுது உள்ள மணக்குள விநாயகர் கோயில் பின்பக்கம் அவருடைய சிலை ஒரு கண்ணாடி பாக்ஸில் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு ஏற்கனவே குளம் இருந்தது, பின்னர் அது கிணறாக மாறியது. அந்த கிணத்து நீரை தான் இங்கு அபிஷேகத்துக்காக தீர்த்தமாக பயன்படுத்தினார்கள். பின்னர் அந்த கிணறையும் தற்பொழுது மூடிவிட்டார்கள். அங்கு ஒரு கிரில் போட்டு உள்ளது. அந்த குளம் பக்கத்திலேயே விநாயகர் இருந்தனால் மணக்குள விநாயகர் என்று பெயர் வந்தது. அந்த மணக்குள விநாயகர் இப்பொழுது உள்ள மூலஸ்தானத்தில் பார்த்தீர்கள் என்றால் நேராக இருக்கும் விநாயகருக்கு அபிஷேகம் நடக்கும். அது மண்ணாலான விநாயகர் கிடையாது. அதற்கு பக்கத்திலேயே சிறிய ஒரு விநாயகர் இருப்பார், அவர்தான் மண்ணாலான விநாயகர். அவருக்கு சைடில், அதாவது நேராக பார்க்கும் பொழுது நமது இடது புறத்தில் அவர் இருப்பார். அவருக்கு பூஜை கிட்டே அருகே சென்று பார்க்கும் பொழுது தான் அந்த விநாயகர் தெரிவார். அவருக்கு தீபார்த்தனை மட்டும் காட்டுவார்கள், அபிஷேகம் செய்ய மாட்டார்கள்.
ஆனால் இப்பொழுதும் அந்த கருவறையில் அந்த மண்ணாலான விநாயகர் இருக்கிறார். அவருடைய வைப்ரேஷன், அதே போல் அந்த சித்தருடைய வைப்ரேஷன், காந்த அதிர்வலைகள் சக்தி வீசிக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் உலகம் முழுக்கும் தெரிய வரும் அளவுக்கு மணக்குள விநாயகர் இந்த அளவுக்கு ஒரு பிரபலமான கோவிலாக, ஆலயமாக விளங்குகிறது என்றால் அந்த தொலைக்காது சித்தரின் வைப்ரேஷன் அங்கே இருக்கிறது. எனவே அனைத்து சுற்றுலா பயணிகளும், ஆன்மீகம் சுற்றுலா பயணிகளும் புதுச்சேரிக்கு வரும்பொழுது மணக்குள விநாயகர் வழிபாடு செய்கிறீர்கள். அங்கு எந்த சித்தர் ஜீவசமாதி அடைந்தார் என்று தெரியாமல் இருக்கும். இந்த பதிவின் மூலம் அந்த தொலைக்காது சித்தரை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள். மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவர் வாழ்ந்த காலத்தில் மேலும் பல சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள். அவர்களும் வழிபட்டிருக்கிறார்கள். எனவே இந்த வரலாறு பெரிய வரலாறு. ஒவ்வொரு சித்தரின் வரலாறு படிக்கும் பொழுது நமக்கு புதுச்சேரி இப்படிப்பட்ட ஆன்மீக பூமியா என்று வியப்பாக தோன்றுகிறது. மக்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்து வந்து தான் கொண்டு இருக்கிறார்கள். எனவே அவசியம் இந்த மணக்குள விநாயகரை வழிபடும்பொழுது பின்பகுதியில் உள்ள தொலைக்காது சித்தரையும் வணங்கி வழிபட வேண்டும். அவருடைய அருளாசியை பெற வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு பிடித்திருக்கும். எல்லோரும் லைக் பண்ணி வைத்து கொண்டு அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பயன்பெறுவார்கள். மேலும் நமது சக்ஸஸ் மல்டிபிள் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். அனைத்து பதிவுகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்துவிடும். அதே போல் அடுத்த பதிவில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தரை நான் பதிவிடுகிறேன் என்று கூறிக்கொண்டு, ஓம் நம சிவாய. எல்லாம் சிவமயம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.